ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 8ஆம் வகுப்பு சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நென்மேனியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சரவணகுமார் அதே பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு சிறுவனை இரவு நேரத்தில் சந்தை பகுதிக்குள் அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் பேரில் சரவணகுமார் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் தினந்தோறும் பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் சிறுமியை திருமணம் செய்து தலைமறைவான இளைஞர் சென்னையில் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். சென்னை மீஞ்சூரை சேர்ந்த ராஜி என்பவர் வானூர் அருகே கூலி வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி சிறுமியை அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாகினார். இந்நிலையில் சிறுமியை திருமணம் செய்து கொண்டு தலைமறைவாக இருந்த ராஜு சென்னையில் போக்சோ சட்டத்தில் பிடிபட்ட நிலையில் சிறுமி மீட்கப்பட்டு விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் நல குழுமத்தில் ஒப்படைக்கப்பட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்த பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.